ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற ஒரு 6 அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்திருக்க அப்டேட் இனிமேல் அப்கமிங்காக வரப்போகிற அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது பக்கத்துலேயே வந்து ஹார்ட் சிம்பிள் இருக்கும், அதாவது லைக் சிம்பிள் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பிடிச்சிருந்தா அந்த ஹார்ட் சிம்பிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் கொடுக்கல, இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நியூ அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணாலுமே பக்கத்தில் வந்து ஹார்ட் சிம்பிள் இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் பிடிச்சிருந்தா அந்த ஹார்ட் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இப்போ கேமரா யூஸ் பண்ணுவீங்க, அதில் வந்துட்டு நிறைய ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து வீடியோ கால் பேசும்போது முன்னாடி ஃபில்டர் வரும். நீங்கள் எதனா ஒரு காண்டாக்ட் வந்து இப்போ எதனா ஒரு இமேஜ் அனுப்புவீங்க, அதுலேயும் நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எதனா ஒரு காண்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கேமரா ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு நிறைய மோடு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலே வந்து லைட் ஆன் ஆஃப் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து லைட் வேணால் ஆன் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் லைட் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். இது போல் வந்துட்டு நிறைய ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். இது போல் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நம்ம மூணாவது பார்க்க போகிற அப்டேட் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் இப்போ வந்து ஈவென்ட் சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து எதனா கம்யூனிட்டி குரூப் மீட்டிங் இருந்தால் நீங்கள் வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணி மீட்டிங் சொல்லிட்டு டைப் பண்ணி இந்த டைமிங் டைப் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஈவெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணும்போது இது வந்து கம்யூனிட்டி குரூப் டாப்பில் வந்து வியூ ஆகும். மெம்பர்ஸ் எல்லாருக்குமே குரூப் டாப்பில் வந்து வியூ ஆகும். நம்ம நாலாவது பார்க்க போகிற அப்டேட் வந்து இப்போ வந்து நீங்கள் ஸ்டோரி வைக்கும்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது உங்களோட குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் தனியாக வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற அப்டேட் வந்து ரிமைண்டர். நீங்கள் வந்து எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் பார்ப்பீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். அதுக்கான தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட வாட்ஸ்அப்பில் 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ரிமைண்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் யார் ஸ்டேட்டஸாவது பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரிமைண்ட் பண்ணும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து யாரோடைய ஸ்டேட்டஸாவது மிஸ் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். நம்ம ஆறாவது பார்க்க போகிற அப்டேட் வந்து கஸ்டமைஸ் தீம். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து தீம் இல்லாமல் இப்போ வந்து செலக்டடாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க தீமை மட்டும் தான் உங்களுக்கு வந்து இப்போ வச்சுக்க முடியும். வாட்ஸ்அப்பில் என்ன தீம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் தீமை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மெசேஜ் கலர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்கள் பிடிச்ச கலரை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் தீமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.